ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் மீனாவும் 4 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு புலம்புறாங்க. அது மட்டும் இல்லைங்க, கடவுள் கண்ணை திறக்கலன்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சுக்கான்னு சொல்லி லைஃப்பில் கேட்க, எனக்கு ஒருத்தனை கட்டி வச்சிருக்காங்களே அவனோட வாழ்கிற வாழ்க்கைக்காக வெறுமன்றாங்க. இந்த உலகத்திலேயே முக்கால்வாசி பேருங்க பிடிக்காத லைஃப்பை தான் பிடிச்ச மாதிரி வாழ்கிறாங்க, வேறு வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, என் புருஷனுக்கு இது சமைச்சு போட்டால் குறை சொல்கிறான், அது சமைச்சு போட்டால் குறை சொல்கிறான், பிடிக்கலன்றான் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, நல்லா இருந்தால் கூட பாராட்டுறதுக்கு வாய் வலிக்கும். ஏன்னா சமைச்சால அவங்களுக்கு சமைக்கிறதோட கஷ்டம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஒரு பொண்ணோட கஷ்டம் எங்கடா உங்களுக்குலாம் புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்போ என் புருஷன் அப்படி இல்லைன்ட்டு பந்தய கட்டினாங்க. தேவையில்ல மீனா, எல்லா ஹஸ்பண்டும் அப்படிதான் மீனா, தேவையில்லாமல் 5000 இழக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். கேட்குதா அந்த பொண்ணு? இல்லை, என் புருஷனுக்காக 500 என்ன 5000 கட்டுறேன்னு வீராப்பா கட்டி கடைசியில் இங்கே ரெசிபியெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு எல்லாரும் உட்காந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மாமனார் பாராட்டுறாரு, விஜயாவே வாயை திறந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 4 தோசை அமுக்கு நம்பிக்கிடுச்சுங்க. இன்னொரு பக்கம் சாமியாரா போகிறாரு, அதாவது சன்னியாசியம் போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு நம்ம மனோஜ். அவரே பாராட்டுறாருன்னா பார்த்துக்கோங்க. அவரு விழுந்து சாமி கும்பிட்றத பார்த்தா ஐயோ இவன் சீக்கிரம் பைத்தியம் ஆயிடுவானாட்டுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியே நினைக்கிற லெவல்ல இருக்கு. நம்ம பலக்குரல் ஒரு பக்கத்து பாராட்டுறாங்க, நம்ம ரவி ஒரு பக்கத்து பாராட்டுறாங்க, எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனால் நம்ம முத்துவை தவறங்க. முத்துவை பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கிறீங்களே மீனா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கடைசி வரையும் பாராட்டுவார்னு பார்த்தா பாராட்டவே இல்லைங்க. இவங்கெல்லாம் பாராட்டிட்டு இருக்கும் போது இவர் ஃபோனில் பேசுகிறன்ற பேரில் கடுப்பேத்துறாருங்க. வஞ்ச புகழ்ச்சி எதுக்குடான்றாரு ஒரு பக்கம். உருட்டடா இது உலகமகா உருட்டுடாங்கிறாரு. இதெல்லாம் பண்ணது ஓகேப்பா, உன் பொண்டாட்டிக்கு பாராட்ட மறந்துட்டியேப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாப்பிட்ட கையோடு அவரு கிளம்பி போயிட்டாரு. மீனாவுக்கு புஷ்ஷுன்னு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணிக்கு கால் பண்ணி அவங்க அதாவது யார் கிறிஷ்குட்டிக்கு பர்த்டே வருதான், எல்லாரும் விஷயம் சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.